Hello students, today we are going to know about exercise 7.2. For that we have to know how to find HCF. So we all know that HCF, to find HCF, factorization method and prime factorization method. So now we can find about factors of 18 and 27. In factorization method, for 18 and 27, what are the factors of 18? 1, 2, 3, 6, 9 and 18. These are the factors of 18, and factors of 27 are 1, 3, 9, 12. So from these two factors of 18 and 27, we can find HCF of 18 and 27 is 9. Then we all know about prime factorization method. So for that, 18 and 27, we all know about 18, or these are prime numbers. Prime factorization method means we are using prime numbers for these factors. So 18 divided by 2 means 9 2s are 18 and 3 3s are 9, and we for that 18 we got prime factors of 18 now 2 into 3 into 3, and for the 27 we got the prime factors are 3 into 3 into 3. So HCF of 18 and 27 is highest common factors of 18 and 27. So we got answer is 3. So 3 is common in 18 and 27, and these 3 are common in 18 and 27. So we got the highest common factor is 3 into 3 is 9. These all know. Now we are going to find HCF by using another new methods, repeated division method and repeated subtraction method. First we are going to know about repeated division method to find HCF. In exercise 7.2, first subdivision sum is 455 and 26. Exercise 7.2, page number 253. Okay, so given that these two numbers, to find HCF of these two numbers, what is this method? It was by repeated division method. So in this method we have to divide the bigger number by smaller number. So first we are going to take 455 and divided by 26. Okay students, listen. So first step, bigger number divide and and smaller number as the divisor. Okay, then first we are going to divide 45 by 26. So 26 oda 26 into 2 வந்து என்னது 52 இருக்குது. அப்போ ஸோ 45 விட bigger number இருக்குது. So we are going to take 126 is 26. So from that 45 subtract 26, we got an answer 19. Then remaining 5 வந்து என்னது கீழே போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னது அந்த 26 இருக்கா. ஸோ 26 இந்த ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம வந்து டிவைடர் அண்ட் டிவைசர் எழுதிட்டே இருப்போம். ஸோ 26 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னது 195 அப்போ 26 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், எப்போவுமே மீடியமாக 5 மீடியமாக வச்சு எடுத்தும்போது அதை விட நம்மளுக்கு அதிகமான நம்பர்ஸ் போட்டு மல்டிப்ளை கண்டுபிடிக்கணுமா, மல்டிபிள் ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா என்ன தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 5 போட்டு பார்க்கலாமா. என்ன கிடச்சிருக்கு, 130 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன எடுக்கும், நெக்ஸ்ட்டு வந்து அப்போ அதிகமாக இதை விட 5 விட அதிகமான நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால் என்னது ஃபஸ்ட் 8 எடுத்து பார்ப்போம். 8 நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 208 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு என்ன இருக்குது, 195 இருக்குது. ஸோ இது வந்து 298 வந்து அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதை விட கம்மியாக ஒரு நம்பரை எடுத்து பார்ப்போம். ஸோ வி காட் அன் ஆன்சர் 26 into 7 182. ஸோ இது வந்து 195 விட லெஸ்ஸர் நம்பராக இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் 726 ஆர் 182. ஏன்னா பிகாஸ் 26 into 8 வந்து 208 வந்தது. ஸோ அதனால் வி மஸ்ட் டேக் 7 as a multiple. ஸோ 195ல் 182 போச்சு அப்படின்னா ரிமைண்டர் 13 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரிமைண்டர் கிடச்சிட்டு
ஸோ நம்மளுக்கு ஒரு டிவைட் பண்ணி லாஸ்ட்டு ஒரு ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணோம், இந்த லாஸ்ட் டிவைடண்ட் இருக்குல்ல, இந்த டிவைடண்ட்டு வந்து என்னவா டிவைசர் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா டிவைடண்ட்டாக மாறிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஒரு டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் ரிமைண்டர் கிடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்மளுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, இப்போ 0 வந்துச்சுன்னா கடைசியாக என்ன இருக்கோ அது ஹெச்சிஎஃப் ஆயிரும். பட் ஆனால் இதில் வந்து 0 வரல, 13 ரிமைண்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைஸரை டிவைடண்ட்டாக மாற்றிடுறோம். ஸோ 26 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, அப்போது 113 is 13 and 2 13s are 26. ஸோ 2 13s are 26 போடுறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சர் 0 வந்தது. எந்த நம்மளுக்கு பண்ணும்போது 0 வருதோ அந்த லாஸ்ட்டாக உள்ள டிவைசர் இருக்குல்ல, அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 455 and 26 என்னது is 13. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. Hello students. Today we are going to see exercise 7.2 second sum and second subdivision. Using a repeated subtraction method, find HCF. So we are going to find HCF. We already see that how to find HCF by repeated division method. In this sum we are going to know that using repeated subtraction method find HCF. So second subdivision sum is 36 and 80. So in every sum you have to take bigger number as m. So let m is equal to 80 and n is equal to 36. Okay, then we have to subtract smaller number from the bigger number. Okay, in repeated subtraction method we have to subtract smaller number from the bigger number. So let us write m minus n. What is m? It is 80, and subtract 36 from 80. So we have got 44 as the answer. From these two numbers 36 and 44, we have to subtract smaller number from the bigger one. Okay, so compare 36 and 44. So 36 and 44 பாருங்க, அதில் எது bigger number? 44 தான் bigger number. So take 44 as m and 36 as n. Okay, so we have to repeat subtraction. Okay, so 44ல 36 போச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணி பிகர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 36 minus 8 you will get 28 as an answer. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்கள், இந்த ரெண்டு நம்பரில் எது பிகர் நம்பர்? 28. ஸோ 28லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் you will get 20 as the answer. From these two number, which is bigger? 20 is bigger. So 20 minus 8. 20 minus 8 what? 12. Okay. Then you have to subtract 12 minus 8. Your got answer is 4. From these two numbers, 8 and 4, what is bigger? 8 is bigger. So we have to write 8 as m and 4 as n. 8 minus 4 is 4. Finally, we got these two numbers are equal. In repeated subtraction method, we have to find m is equal to n. The same values should be m and n. So subtract 4 minus 4, we got answer is 0. Okay, so if m is equal to n, then the value is HCF. Okay, therefore HCF of 36 and 80 is what? 4. अब HCF என்னது? HCF equal to 4. Students, listen one more time. 36 and 80.
நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே என்னது பிகர் நம்பரை நம்ம வந்து எம்மாவும் ஸ்மாலர் நம்பரை என்னாவும் எடுத்துக்கணும். ஸோ ஸ்மாலர் நம்பரை பிகர் நம்பர் வந்து சப்ராக்ட் பண்ணுறது தான் என்னது ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட். அது ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் 0 வரணும். அப்போ 2 நம்பரும் சேமாக இருந்ததுன்னா 0 வரும். அந்த நம்பர் என்னென்னா அதுதான் ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 80 36 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ we all got 44. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரில் எது வந்து பிகர் நம்பரும் அதை வந்து என்னது நம்ம எம்மா எடுத்துக்கணும், ஸ்மாலர் நம்பரை என்ன எடுத்துக்கணும். ஸோ 44 minus 36 8. From these two numbers 36 bigger, so 36 minus 8 is 28. From these two 28 minus 8 is 20. Then அப்படியே 12 and 8 12 இருக்குது. ஸோ இதில் 12 is bigger number. 12 minus 8 is 4. Then 8 minus 4 is 4. So லாஸ்ட்டாக final we got the m and n are same numbers. Okay, ஸோ லாஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச இந்த 2 நம்பர்ஸுமே சேமாக வரும்போது இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கடைசியாக என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். ஸோ எப்போவுமே 2 நம்பர் சேமாக இருந்தால் அது சப்ராக்ட் பண்ணும்போது தான் 0 வரும். ஸோ அந்த நம்பர்ஸ் தான் என்னவாக இருக்கும். இப்போ m and n ஈக்குவலாக இருக்கும்போது அந்த நம்பர்ஸ் தான் என்னவாக இருக்கும், அதோட HCF வேல்யூவாக இருக்கும். ஸோ HCF ஆஃப் 36 and 80 என்னது 4. ஸோ இதே மாதிரி தான் இந்த ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட்னா சேம் மெத்தட், சப்ராக்ட் ஸ்மாலர் நம்பர் ஃப்ரம் பிகர் நம்பர். ஸோ எல்லா சம்ஸும் இதே மாதிரியே பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.